ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது என்ற பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது என்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனில் செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனில் செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயலிது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயலிது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம்.
என்றும் உள்ளது. உமது பேரன்பு என்றும் பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை எனக்கு, நாமே வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. அல்லேலூயா. நம்ம ஒரு சில பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். அதே ஜெபத்தோட ஜெயகீதங்களே 151வது பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை என்ற பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவரும் உற்சாகமாய் பாடுவோம், கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே பாடுகிறோம். ஹல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இறைக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க
கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அப்படியே முழங்கால் படிட்டு நம்ம ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். இந்த ஆராதனை மத்தியிலுக்கு தானே வட்டார ஆயர் நடத்தி கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்படியே வேதத்தை எடுத்து 121ஆம் சங்கீதத்தை எழுதுங்க. 121ஆம் சங்கீதம் யாராவது வாசிங்க. ஸ்தோத்திரம். 1 2 3. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. ஒரு சொல்லுங்க அல்லேலூயா. நம்மள தூங்க வச்சுட்டு அவர் தூங்குறதே இல்லைங்க. ஸ்தோத்திரம். உறங்காமலும் தூங்காமலும் அற்புதமாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. இப்ப எழுந்து நிற்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ள இருக்கிறார். ஸ்தோத்திரம். இயேசு நீங்க இருக்கையில இருக்கிறார் உங்களுக்குள்ள. அப்புறம் ஏன் பலவீனம், அப்புறம் ஏன் வியாதி, அப்புறம் ஏன் போராட்டம்? ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை நீங்க என்ன பண்ணல, நோக்கி பார்க்கவில்லை. வேதம் அழகா சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் நீங்க அடையிலையே. அப்புறம் என்ன அர்த்தம்? நோக்கி பார்க்கல தானே அர்த்தம். கண்ணை முன்னீங்களா? உங்களுக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் கண் முன்னாடி வராரா? அவர் யாரு? இஸ்ரவேலை காக்கிறவர், தூங்காதவர், உறங்காதவர். ஹல்லேலூயா. ஒரு நாள் நம்ம தூங்கலாம் எப்படி இருக்கும் பாருங்க. எத்தனை வருஷமாக ஆண்டவர் உறங்காமல் தூங்காமல் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அவரை நம்ம துதிக்கணுமே. ஸ்தோத்திரம். நல்ல கையை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீ மகிமை பண்ணணும் அப்பான்னு சொல்லி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை உண்டாக்கின தேவாதி தேவன் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின தேவாதி தேவன் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. சொல்லுங்க. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். சொல்லுங்க. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கின தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. சொல்லுங்க. என்னை உண்டாக்கிய தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. மறுபடியும் என்னை உண்டாக்கின தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவீன
நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பலனவரே என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன் அவர். தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நீங்க பாண்டமே உண்டாக்கிய தேவாதி தேவன் அவர். ஆமென். உறங்குவதும் இல்லை. மறுபடியும் என்னை உண்டாக்கிய தேவன் அவர். தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்று இல்லையே, ரூபம் இல்லையாதலால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லையாதலால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தனிலே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தனிலே, வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன் அவர். தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன் அவர். தூங்குவதும் இல்லை. புகழ்கின்றோம் உம்மையே புகழ்கின்றோம், போற்றி புகழ்ந்து பாடுகின்றோம். புகழ்கின்றோம் உம்மையே புகழ்கின்றோம், போற்றி புகழ்ந்து பாடுகின்றோம். உயர்த்துகிறோம் உன்னதரே, உயர்த்தி மகிழ்கின்றோம். புகழ்கின்றோம் பொன்னியரே, புகழ்ந்து பாடுகின்றோம். உம்மை புகழ்ந்து பாடுகின்றோம். கல்லறை லேகியோனை தேடி சென்றீர், 6000 பேய்களை ஓட செய்தீர். கல்லறை லேகியோனை தேடி சென்றீர், 6000 பேய்களை ஓட செய்தீர். ஆடை அணிந்து அமர செய்தீர், ஆர்வமாய் சாட்சி பகர செய்தீர். ஆடை அணிந்து அமர செய்தீர், ஆர்வமாய் சாட்சி பகர செய்தீர். உயர்த்துகிறோம் உன்னதரே, உயர்த்தி மகிழ்கின்றோம். புகழ்கின்றோம் புண்ணியரே, புகழ்ந்து பாடுகின்றோம். உம்மை புகழ்ந்து ஆமென் புகழ்கின்றோம். உம்மையே புகழ்கின்றோம், போற்றி புகழ்ந்து பாடுகின்றோம். எல்லாரும் புகழ்கின்றோம். உம்மையே புகழ்கின்றோம், போற்றி புகழ்ந்து புகழ்கின்றோம். புகழ்கின்றோம் புண்ணியரே, புகழ்ந்து பாடுகின்றோம். உயர்த்துகிறோம் உன்னதரே, உயர்த்தி மகிழ்கின்றோம்.
உம்மை புகழ்ந்து பாடுகின்றோம், உம்மை உயர்த்தி மகிழ்கின்றோம், உம்மை புகழ்ந்து பாடுகின்றோம், உம்மை உயர்த்தி. எத்தனை பேர் அவருடைய நாமத்தை உயர்த்துறீங்க? ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தை உயர்த்துகிற பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆண்டவரே உம்மை புகழ்கின்றோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே? நல்ல கையை தட்டி உள்ளான மனுஷன் பலப்படும்படியாய், உள்ளான மனுஷன்ல ஒரு புது பலன் கடந்து வரும்படியாய் நல்ல கையை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உறங்காமலும் தூங்காமலும் அற்புதமாய் பாதுகாத்து நடத்தினார்னா இப்படியா நன்றி சொல்லுவீங்க? ஆமென், ஸ்தோத்திரம். நீங்க நல்லா தூங்குறீங்க, வரட்ட விட்டு அவர் தூங்குறதே இல்லைன்றேன். ஸ்தோத்திரம். எவ்வளவு ஒரு உங்களை பயபக்தியா உங்களை பாதுகாத்து நடத்தி இருக்கிறார். எப்படி நன்றி சொல்லணுங்க? ஸ்தோத்திரம். உயிரே சர்ச்சில் போனாலும் பரவாயில்லைங்க, ஸ்தோத்திரம், முழு பலத்தோடு. ஆமென். சும்மா அப்படியே நின்று போறதில்ல ஆராதனை. உங்களுக்கு தெளிவா சொல்லிதான் ஆராதனைகளை நடத்தினேன். உங்களை தூங்காமலும் உறங்காமலும் எப்படி அவருக்கு நன்றி சொல்லணும்? உங்களை ஒருத்தர் காப்பாத்துறாருன்னா எப்படி நன்றி சொல்லுவீங்க? நீங்க ரோட்ல போய் நிக்கிறீங்க, பஸ் குறுக்க வந்துச்சு, திடீர்னு ஒருத்தர் வந்து உங்களை கையை பிடிச்சி இழுத்து விட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? ஸ்தோத்திரம். அவரு காலிலேயே வந்து கிடப்பீங்க. ஆமென். உயிரை காப்பாத்திருக்கீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இவர் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறாரு. ஸ்தோத்திரம். ஒரு ஆக்சிடென்ட் மாத்திரம் கிடையாதுங்க, எத்தனையோ ஆக்சிடென்ட் ஆக வேண்டிய நம்மை கர்த்தர் அற்புதமாய் பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறபடினாலே நல்ல ஜோரா கை தட்டி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல எல்லாரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போதாது போதாது உற்சாகம். என்ன உற்சாகமாய் நன்றி ஆண்டவரே. அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. எவ்வளவு அற்புதமா நடத்தாருங்க. அவர் நடத்துறதுனால தான் நம்ம வண்டி ஓடி நிக்குது. ஸ்தோத்திரம். அதை நம்ம ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. ஸ்தோத்திரம். ஒரு நாள் மறந்துடவே கூடாது. நம்ம மறந்துடுறோம் அடிக்கடி. ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை தான் ஞாபகத்துக்கு வருது. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்கள் இன்றைக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோமானா தெரியல. ஸ்தோத்திரம். ஆண்டவர் எப்படி வேதனைப்படுவார் இல்லையா? ஸ்தோத்திரம். நம்ம யாருக்காவது லிப்ட்ல பைக்ல லிப்ட் கொடுக்குறோம், இறங்கி போகும்போது அவங்க நமக்கு தேங்க்ஸ் சொல்லலை அப்படின்னா நம்ம அப்படியே உள்ளவே வெறுத்துனே வருவோம். ஸ்தோத்திரம். பாரு, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாத போது இந்த ஆளுன்னு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு எப்படி நாம் நன்றி செலுத்த வேண்டியது? ஸ்தோத்திரம். நீங்க தான் சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கண்ணை மூடி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சி போனேன், பாதை புரியாம பயந்து நின்ன, வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சி போனேன், பாதை தெரியாம பயந்து நின்ன, 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. சொல்லுங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் நடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. எத்தனை சொல்றீங்க? நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கித்தான் நின்னீங்க. இயேசு என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருங்க? ஒரு ஓமையா இயேசு சொல்லுவார். ஒருவனுக்கு 100 ஆடு இருந்து 1 தொலைந்து விட்டால் 99 ஆட்டை பத்தி அவனை கவலைப்பட மாட்டானா? அந்த ஒரு ஆடை தேடி கண்டுபிடிக்கும் அளவும் அவனுடைய தேடுதல் ஸ்தோத்திரம் விடாமல் இருக்கும் என்று சொல்லி லூக்கா 15 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மளெல்லாம் அவர் தேடி கண்டுபிடித்தார். வனாந்தரத்திலும் உளையான சேற்றிலும் ஆழமான படுகுழிலும் கிடந்த நம்மை அவர் தேடி கண்டுபிடித்தார். ஆமென். அல்லேலூயா. வலது கரத்தை வைத்து சொல்லுங்க. 100 பேரை தேடி நீங்க போகல,
தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. சொல்ல மாட்டீங்களே, 100 பேரை தேடி நீங்க போகல. தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல. ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நீங்க. இயேசு என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல. கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. சொல்லுங்க, நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல. ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல. கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. அதுக்காக நான் என்ன பண்ணோம்? நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். நான் உம்மை நேசிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனது எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. சொல்லுங்களா, அல்லேலூயா. எனது எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே, இயேசுவே. உண்மையா சொல்றீங்களா? மறக்காதவர் வெறுக்காதவர், நான் உம்மை நேசிப்பேன் வாழ்நாள் எல்லாம். நான் உம்மை தேடுவேன் வாழ்நாள் எல்லாம். எனது எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. உள்ளத்தினால சொல்லுங்கப்பா, எல்லாவற்றை உலகத்தில் இருக்க எல்லாவற்றை காட்டிலும் நான் உம்மை தான் நேசிப்பேன் ஆண்டவரே. சொல்லுங்களேன், எனது எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே, இயேசுவே ராஜா. இயேசுவே ஆண்டவர். இயேசுவே என் இரட்சகர். இயேசுவே, இயேசுவே. சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே. எனது எல்லாவற்றிலும். நீங்க சொல்ல மாட்டீங்களா? அவர் விட்டுட்டு வேற எதனா நேசிங்கன்னா டேஞ்சருங்க. ஸ்தோத்திரம். அவரை காட்டிலும் வேற எங்கன்னா நேசம் இருந்துச்சுன்னா ஸ்தோத்திரம், அது டேஞ்சர் உங்களுக்கு. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்மை தான் நான் நேசிப்பேன். அவரை நேசிப்பதை விட்டு விட்டு வேற எங்கேயாவது நேசம் இருந்தால் அதுக்கு பேர் தான் விக்கிரக ஆராதனை. தேவன் அதை அழிய பண்ணுவார் என்று வேதம் சொல்லுது. ஆமென், அல்லேலூயா. அதனால சொல்லுங்க, உள்ள ஆழத்துல உண்மையா சொல்லுங்க, 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஸ்தோத்திரம். நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். நான் உம்மை நேசிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனது எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எதை நேசித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை எல்லாவற்றிலும், அவை எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே, இயேசு. நிறைய வயசு சும்மா நிக்குது, வாலிபர்கள் சொல்லவே இல்லை. அப்ப வேற எதையும் நேசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம். பப்ஜி கேம் நேசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். வேற ஏதாவது நேசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அதெல்லாத்தையும் நீங்க ஸ்தோத்திரம், உங்களை விட்டு ஆண்டவர் அகற்றுவார் நீங்க அவரை நேசிக்கும் போது. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லமே, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனது எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே
ராஜா. சொல்லுங்க, நீரே என் தஞ்சம், நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை நேசிப்பேன் வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே, இயேசுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொல்லுங்க, எனது எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனது எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே, இயேசுவே. அப்படியே சொல்லி வலது கரத்தை மேல உயர்த்தி, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க? எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே, என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன், அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம், எஸ், திருப்தியில் மூழ்குவேன், உங்க திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா. எல்லாமே பாடட்டும். ஆஹா,
அல்லேலூயா ஆமென். நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம், எனது எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. ஏன் நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் தெரியுமா? ஏன் நம்முடைய வாழ்க்கையில வியாதிகள் நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? ஸ்தோத்திரம். இயேசுவை காட்டிலும் வேற எதையும் நம்ம நேசித்துக் கொண்டிருப்பதனாலதான். ஸ்தோத்திரம். இயேசு இருக்கிற இடத்துல எப்படிங்க வியாதி இருக்கும்? இயேசு உங்களுக்குள்ள இருப்பாரானால் எப்படி வியாதி உங்களுக்குள்ள இருக்க முடியும்? காரணம் என்ன? அவரை நோக்கி நீங்க பார்க்கல. ஸ்தோத்திரம். அவரை நேசிக்கல. அவரை விட அதிகமாய் வேற எங்க நேசிக்கிறீங்க? வியாதியோடு வந்திருக்கிறவர்களே, பலவீனத்தோடு வந்திருக்கிறவர்களே, இப்ப வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை நேசிப்பேன், எனது எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். ஆண்டவரே கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை தான் நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். லார்ட் ஐ லவ் யூ, உன்னையே நான் நேசிப்பேன். ஆண்டவர் நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லி பாருங்க. இப்ப வியாதி ஓடிட. நல்ல கையை தட்டி முழு இருதயத்தோடு ஆமென், முழு பலத்தோடு உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே, நான் உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே, எனது எல்லாவற்றிலும் உம்மையே நான் நேசிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே முழங்கால் படிடுவோம். எனது எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே இயேசுவே. ப்ளீஸ் வேற எங்கேயாவது உங்க நேசம் இருக்குதா? ஸ்தோத்திரம். நீங்க அங்க வியாதியோடு வாழ்ந்து வியாதியோடு கடந்து போக வேண்டும். இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களே, இயேசு உள்ளத்துல இருக்கிறாரே, ஏன் கடன் பிரச்சனையோடு வாழ்ந்து கடன் பிரச்சனையோடு போக வேண்டும்? அவரை நோக்கி பாருங்கள். ஆமென். அவரை நேசியுங்கள். ஆண்டவரே நம்ம நேசிக்கிறேன்ப்பா, உம்மை நேசிக்கிற ஆண்டவரே. 100 பேரை தேடி போகாம என்னை தேடி வந்து மண்ணில கொண்டாந்து சேர்த்தீங்களே, உம்மையே நான் நேசிப்பேன் ஆண்டவரே. ஒரு அர்ப்பணிப்போடு சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை முழு இதயத்தோடு நேசிக்கிறவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லைங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில குறைவுகள் இருக்கிறதா? ஸ்தோத்திரம். நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒழிந்து போகணுமே. ஏன் உங்க வாழ்க்கையில ஒழிந்து போகாமல் இருக்கிறது? கொஞ்சம் யோசிங்க. முழங்கால் படி, நேர் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே உண்மை நான் நேசிப்பேன் ஆண்டவரே, உண்மையே நான் நேசிப்பேன் ஆண்டவரே, உண்மையே நான் நேசிப்பேன் ஆண்டவரே, உண்மையே நான் நேசிப்பேன் ஆண்டவரே, உண்மையே நான் நேசிப்பேன் ஆண்டவரே, உண்மையும் அல்ல உண்மையே நான் நேசிப்பேன், வேற எதையும் நான் நேசிக்கவே மாட்டேன் ஆண்டவரே என்ற அர்ப்பணிப்போடு கூட நாம் முழங்கால் படிடுவோம். ஸ்தோத்திரம். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே உம்மை நேசிக்கிற எங்களுடைய வாழ்க்கையில எந்த குறையும் கிடையாது. ஆமென். வேதம் அழகா சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஸ்தோத்திரம், அன்பு கூறுகிறவர்கள் உதிக்கிற சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்று உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க அன்பு கூர்ந்தா உங்களுக்கு குறைவே இல்லைங்க, நீங்க பிரகாசிப்பீங்க. கையை தட்டி ஆமென். ஹல்லேலூயா.